அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். புலந்திருக்கின்ற இந்த காலை பொழுதில் உற்சாகமாக இணைந்திருக்கின்றோம் தலைவாசல் நிகழ்ச்சியோடு. ஒவ்வொரு காலை பொழுதும் எங்களுக்கு என்று ஒவ்வொரு திட்டங்கள் இருக்கும், கனவுகள் இருக்கும். இவற்றை இன்றைய நாளில் செய்துவிட வேண்டும் என்று ஆகவே நாங்கள் எழுந்து கொண்ட அதே உற்சாகத்தோடு உத்வேகத்தோடு இன்றைய நாள் முழுவதும் நாங்கள் திட்டமிட்டபடி காரியங்களில் கிரமமாக செயலாற்றுவோம் என்றும் கூறிக்கொண்டு நிகழ்ச்சியில் இன்றும் நீங்கள் எதிர்பார்ப்பது போன்ற பல அம்சங்களும் வர காத்திருக்கின்றன. ஒவ்வொன்றாக பார்க்கலாம் வாருங்கள். தலைவாசலின் அடுத்த அம்சம் யாவரும் களிர். யாவரும் களிரில் இன்று நாங்கள் எதை பற்றி பேசப் போகின்றோம் என்று பார்த்தால் முக்கியமாக இந்த மூச்சு பற்றியதாக பேச காத்திருக்கின்றோம். மூச்சு என்பது அதுதான் எங்களுடைய ஆதாரமாக இருக்கின்றது. அது ஒரு அழகியல் சார்ந்து சுவாசம் என்றும் மூச்சு காற்று என்றும் நாங்கள் பலவாறு சொல்லிக் கொள்கின்ற இந்த மூச்சு பற்றி நாங்கள் எவ்வளவு தூரம் சிந்தித்த செயலாற்றுகின்றோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் மூச்சு எடுக்கின்ற போது எப்போதேனும் நான் இப்போது என்னுடைய மூச்சு எடுக்கின்றேன், இந்த மூச்சு தான் என்னுடைய மொத்த உடலையும் இயங்கச் செய்கின்றது என்ற அந்த உள்ளுணர்வோடு நாம் எடுத்திருக்கின்றோமா என்று கேட்டால் பலரிடம் இல்லை என்ற பதில்தான் வரும் இல்லையா? இன்றைய தினம் யாவரும் கேளீர் பேச போகின்ற விடயமும் அப்படியான ஒன்றுதான். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் நுழையலாம். இன்றைய தினம் தலைவாசலின் யாவரும் கேளீர் பகுதிக்கு வந்திருக்கின்றோம். யாவரும் கேளீரில் இன்று நாங்கள் எதை பற்றி பேசப் போகின்றோம் என்ற முன்னுரை உங்களுக்கு நான் தந்திருக்கின்றேன். மூச்சு பற்றி பேசப் போகின்றோம். அந்த மூச்சு என்பதுதான் எங்களுடைய மொத்த உடலின் இயக்கமாகவும் அடிப்படையாகவும் ஆதாரமாகவும் இருக்கின்றது. அந்த மூச்சு இல்லாவிட்டால் நாங்கள் இல்லை. அப்படிப்பட்ட எங்களுடைய அந்த மூச்சு பற்றி நாங்கள் எவ்வளவு தூரம் சிரத்தை உள்ளவர்களாக இருக்கின்றோம். என்றாவது ஒரு நாள் என்னுடைய மூச்சு சீராக இருக்கின்றதா என்று நான் தனிமையில் சிந்தித்திருக்கின்றேனா என்று உங்களை நீங்களே கேட்டு பார்த்தீர்களானால் அந்த மூச்சிற்கு நாங்கள் கொடுக்கின்ற முக்கியத்துவம், அதை பற்றி நாங்கள் எவ்வளவு தூரம் தெரிந்து கொள்கின்றோம் என்பதை பற்றி நாங்களே உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். அப்படிப்பட்ட அந்த மூச்சு தான் எங்களுடைய உடலினுடைய ஆரோக்கியத்திற்கும் உற்சாகத்திற்கும் ஏன் எங்களுடைய மனோ திடத்திற்கும் கூட எங்களுடைய மூச்சின் ஒரு பங்கு இருக்கின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படியான இந்த மூச்சு பற்றியதாகத்தான் இன்றைய தினம் யாவரும் கேளீர் பேச காத்திருக்கின்றது. இந்த கலந்துரையாடலில் எங்களோட அதிதியாக இணைந்து கொள்கின்றார் செல்வி புலேந்திரன் நிவேதிதா அவர்கள். இவர் வாழும் கலை அமைப்பினுடைய ஆசிரியராக சேவையாற்றுகின்ற ஒருவர். இவரோடு தான் இன்றைய தினம் நாங்கள் மூச்சு பற்றி பேச காத்திருக்கின்றோம். வணக்கம் நிவேதிதா. வணக்கம். பொதுவாகவே நானே முன்னுரையில் சொல்லியிருந்தேன், மூச்சு அதற்கு மேல் அதை பற்றி சொல்லவே வேண்டாம், ஏனென்றால் அது எங்களுக்கு அதுதான் அனைத்தும் என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த மூச்சு எங்களை அறியாமல் நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம், அந்த மூச்சு எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த மூச்சு காற்று பற்றி நாங்கள் பெரிய அளவில் சிந்திப்பதில்லை, அலட்டிக் கொள்வதில்லை. அது பாட்டிற்கு எங்களை அறியாமல் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு செயலாகிவிட்டது. அந்த அடிப்படையில் ஆரம்பத்தில், நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் இந்த மூச்சுக்காற்று, அந்த மூச்சுக்காற்று என்று நாங்கள் பேச்சு வழக்கில் சொல்வோம் இல்லையா, எங்களுடைய மூச்சுக்காற்று, அந்த மாதிரியான அந்த மூச்சினுடைய முக்கியத்துவம் என்ன, அதை நாங்கள் எப்படி சிந்திக்க வேண்டும், அதை பற்றி கூறுங்கள் ஆரம்பத்தில். நிச்சயமாக நீங்கள் கூறியது போல இது முக்கியமானது என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கே ஏதாவது ஒரு அவசர காலம் தேவைப்படுகிறது. ஏதாவது பஸ்ஸை விட்டுட்டு அதுக்காக ஓடும்போது, ஏதோ ஒரு சின்ன குழந்தைக்கு பின்னால் ஓடும்போது தான் நமக்கு அப்படி ஒரு ப்ரோசஸ் அல்லது இந்த ஒரு செயற்பாடு நம்ம உடலில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் ரியலைஸ் பண்ணிக்கொள்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம அவதானம் இல்லாமல் நமக்குள்ளே வந்து போய் கொண்டிருக்கிற இந்த ஒரு மூச்சு நமக்கு மிகப்பெரிய பங்களிப்பு செய்யுது. எந்த விதத்தில் அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய மனதை கையாளுறதுலையும் உடலுடைய சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு ஊற்றாகவும் நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா முதல்ல நாம் என்ன செய்தோம் அப்படி கேட்டால், வழக்கமாக எல்லாருமே அழுதம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அழுறதுக்கு முன்னால் என்ன பண்ணீங்க அப்படின்னா, மூச்சை உள்ளுக்குள்ளே எடுத்தோம். அந்த உள்ளெடுத்த மூச்சை வெளிவிட முடியாமல் தான் நம்ம அழுவோம். ஸோ மூச்சை உள்ளெடுக்கிறது தான் முதலாவது செயல். அப்போ நாம் எடுத்த அந்த மூச்சு மிக சீரான சரியான மூச்சு தான். நம்மளுடைய முழு நுரையீரலையும் நாம் பிறக்கும்போது பிறந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நாம் நன்றாக பயன்படுத்தி கொண்டு தான் இருக்கோம். கடைசியாக நாம் செய்கிற செயல் அப்பாடான மூச்சை விடுறது. அந்த மூச்சை விடும் அந்த காலகட்டம் வரைக்கும் நாம் செய்கிற சில தவறான பழக்க வழக்கங்கள், சுவாச பழக்க வழக்கங்கள் அல்லது புகைத்தல் அல்லது நம்மளுடைய இயல்பு வாழ்க்கையில் நாம் சுவாசித்து கொண்டிருக்கிற சுவாசங்களூடாக உள்ளே எடுத்துக்கொள்கின்ற கழிவுகள் அல்லது சில உணர்வுகளை நாம் வெளிப்படுத்த முடியாமல் அந்த நேரத்தில் நாம் அடக்கிக் கொள்கிற அல்லது வெளிப்படுத்த முடியாத உணர்வுகளுடைய தேக்கங்கள், நமக்குள்ள அழுத்தங்கள் ஏற்படும் போது அது கூட நம்மளுடைய சுவாசத்தினுடைய செயற்பாடை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான சிக்கலுக்கு உட்படுறது எப்போ ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு 18 வயதுக்கு பிறகுதான். அது வரைக்கும் நாம் ரொம்ப ஆரோக்கியமான மூச்சு தான் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். ஸோ இந்த 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தான் வைத்தியர்கள்ட்ட கேட்டோம்னா ஒரு 30-40% தான் நம்ம நுரையீரலை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ
அந்த 30-40% நுரையீரலை பயன்படுத்தி நம்மளுக்கு தேவையான முழு சக்தியையும் பெற்றுக்கொள்ள முடியாது இல்லையா? ஸோ அங்கே தான் நம்மளுடைய பிரச்சனை ஆரம்பமாகிறது. ஸோ இவ்வாறு தான் நம்ம இந்த மூச்சினுடைய முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ளாமல் இருக்கும்போது நாம் சில தவறுதலான ஒரு ஒழுங்குமுறைகளுக்குள் உள்வாங்கப்படுகிறோம். ஸோ அதிலிருந்து வெளிவருவதற்கு சில பயிற்சிகளை நாம் பெற்றுக்கொள்வது மூலமாக, தொடர்ந்து செய்வது மூலமாக நம் அதிலிருந்து விடுபட்டுக் கொள்வது மிக இலகுவானது தான். சிறப்பு. அதேவேளை நீங்கள் இந்த அன்றாட வாழ்க்கை என்று சொன்னபோது தான் எனக்கு மற்றும் ஒரு விடயம் தோன்றியது. ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் மூச்சை பற்றி பேசுவதென்றால் எங்களுக்கு அனைவருக்கும் ஒரு விடயம் தெரியும். மூச்சு எடுப்பதில் ஒரு சிரமத்தை நாங்கள் எதிர்கொண்ட காலப்பகுதி என்று சொல்லலாம். ஏனென்றால் இந்த முகக்கவசம் பாவித்ததால். முகக்கவசம் என்பது எங்களுடைய வாழ்நாளில் நாங்கள் எப்போதேனும் பாவித்திருப்போமா? குறிப்பாக இந்த சுகாதாரத்துறை சார்ந்தவர்களுக்கு அது சகஜமானதாக இருந்தாலும் கூட அநேகருக்கு அந்த முகக்கவசங்களினுடைய பயன்பாடு என்பது அண்மை காலத்தில் தான் பரிச்சயப்பட்ட ஒன்று. அப்படி முகக்கவசங்களை பயன்படுத்துகின்ற போதுதான் என்னுடைய மூச்சு எடுப்பதில் எனக்கு எவ்வளவு ஒரு தடங்கள் ஏற்படுகின்றது என்பதை கூட நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம். அப்படி பார்க்கின்ற போது அன்றாட வாழ்க்கையில் எங்களுடைய காரியங்களை நாங்கள் முன்னெடுத்து செல்வதற்கு சிலருக்கு படிகள் ஏறினால் கூட இளைப்பார்கள் அதிக அளவில். அவர்களால் அதற்கு பிறகு மூக்கால் மூச்செடுக்கின்றார்களோ இல்லையோ வாயால் மூச்செடுக்க ஆரம்பித்து விடுவார்கள். இப்படி இருக்கின்ற போது ஒருவருடைய அன்றாட வாழ்க்கையில் ஒருவருக்கு அந்த மூச்சு என்பது அல்லது ஒருவருடைய அன்றாட வாழ்க்கையில் அவருடைய தினசரி காரியங்களை சுமூகமாக மேற்கொள்வதற்கு இந்த மூச்சினுடைய பங்கு எப்படி இருக்கின்றது, அதை பற்றி கூறுங்கள். நிச்சயமாக அன்றாட வாழ்க்கை எனும்போது அந்த ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு பின்பு அவர்களுடைய ரிதமிக் பிரெத், அவங்களுடைய மூச்சினுடைய ரிதம் மாறுபடுகிறது. ஸோ அதனால தான் அவங்களால அதோட நுரையீரலுடைய முழு பகுதியும் அவங்க பயன்படுத்தாமல் இருக்கிறது. இது எல்லாம் தான் அவங்க மூச்சை வாயால் எடுக்க முடியாமல், மூக்கால் எடுக்க முடியாமல் வாயால் எடுக்கிறதுக்குரிய காரணமாக இருக்குது. மாஸ்க் பயன்படுத்துறது பார்த்திங்கன்னா அதனுடைய பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. அதாவது சரியான நல்ல பாகமும் இருக்குது, நம்மளுக்கு விளைவுகளும் பாதகமான விளைவுகளையும் நம்ம சந்திக்க வேண்டி இருக்கு. நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வெரி ஆப்வியஸ், அதாவது வெளிப்படையாக தெரியக்கூடிய விஷயம், நம்ம இந்த கிருமி தொற்றுகளிலிருந்து விடுபட்டு கொள்ளலாம். என்னென்ன மூச்சு மூலமாக தான் நம்ம கூடுதலாக உள்ளே எடுத்துக்கொள்வோம். ஸோ அந்த நேரத்தில் நாம் கண்டிப்பாக பாவிக்க வேண்டிய ஒன்று தான் அது. அதே போல் தூசு துணிக்கைகளும் உள்ளுக்குள்ளே வருவது மிக குறைவாக இருக்கும். ஸோ உள்ளே போகிற சுவாசம் மிக சுத்தமான சுவாசம் தான் உள்ளே போகும். ஆனால் அதை எடுக்கும்போது இப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நம்ம உள்ளே இழுக்கிறோம் இல்லையா? ஸோ ஒரு 40% தான் நுரையீரலை பயன்படுத்தும் போது நம்மளுடைய உள்ளே எடுக்கிற வீதமும் குறைவாக இருக்குது. ஸோ மாஸ்க்கும் போடைக்குள்ளே இன்னும் உள்ளே எடுக்கிற வீதம் குறைவாக இருக்கும். அந்த நேரத்தில் நமக்கு உள்ளே போகிற பிராணசக்தியின் அளவு குறைவாக போகிறது. ஸோ பிராணசக்தி அப்படின்னு சொன்னால் நுட்பமான உயிர் சக்தி. நுட்பமான உயிர் சக்தி அப்படின்னு சொல்லும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான செயற்பாடுகளுக்கும் அந்த ஒரு நுட்பமான உயிர் சக்தி என்னுடைய மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கிறது. சூட்ச்ம சக்தி என்று சொல்லலாம். இல்லை நீங்கள் வெளிப்படையாக பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன், அதாவது பிராணவாயுன்றது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விடயம். அந்த ஒன்று உள்ளே போனால்தான் முழு இரத்த ஓட்டம், உள்ளு உறுப்புகளோட இயக்கங்கள் எல்லாவற்றுக்குமே அதனுடைய இயக்கம் அதனுடைய தேவை முக்கியமாக இருக்குது. ஸோ அந்த ஒரு தேவை இருக்கும்போதும் நாம் ஒரு குறைவான சுவாசத்தை எடுப்பது மிகப்பெரிய ஒரு அசாதாரண உடல்நிலையை நமக்கு கொண்டு வரும். அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு நோயாளியுடைய நிலையை நாம் எட்டக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. என்னென்னு சொல்லி சொன்னால் உள்ளே எடுக்கிற ஆக்சிஜன் குறைந்து கொண்டு இருக்க போகுது இல்லையா? ஸோ அந்த நேரத்தில் நமக்கு உள் இயக்கங்கள் சீரற்ற நிலையில் இருக்கும்போது நம்மளுடைய இயல்பு நிலை, இயல்பு வாழ்க்கை குறையும். அதாவது அதுவே நம்மளுக்கு ஒரு நோய்த்தன்மையை, நோயினுடைய குறியீடுகளை காட்டக்கூடிய நிலை உருவாகக்கூடியதாக இருக்குது. அதுக்காக நம்ம மாஸ்க் போடாமல் இருக்க முடியாத சூழ்நிலை இது இல்லையா? ஸோ அது இப்போ மாஸ்க்கும் போட்டுக்கொண்டு நாமளும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம சில பயிற்சிகளை பண்ணி கொண்டு தான் இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் இப்போ நீங்கள் இயற்கையாக இல்லை யாருமே இல்லாத சூழ்நிலையில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தானே நீங்கள் மாஸ்கை தவிர்த்து கொள்வதும் நல்லது தான். அதுக்காக அதை நான் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது இல்லையா இந்த சூழ்நிலையில். அதுக்கு பதிலாக மாற்றீடாக செய்யக்கூடியது நம்மளுடைய சுவாச செயற்பாடுகளை
அதிகப்படுத்திக் கொள்வது, அதாவது செயற்பாடை அதிகப்படுத்துவது என்பதை விட நுரையீரலுடைய செயற்பாடை கூட்டிக் கொள்வது. ஆகவே அந்த சுவாசத்தினுடைய செயற்பாடுகளை அதிகரித்துக் கொள்வதற்கான பயிற்சிகள் என்று இருக்கும். அதனால் அதை நாங்கள் பேசுவதற்கு முன்பாக நீங்கள் முதலாவதாக பதில் சொல்கின்ற போது ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள். 18 வயதுக்கு குறைந்த பிள்ளைகளுக்கு அந்த மூச்சு என்பதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, அவர்கள் சீராக இருப்பார்கள் என்பதாக. இதில் ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால் அவர்களுடைய மனோபாவம். அந்த மனோபாவம் என்பதும் ஒரு தாக்கம் செலுத்துகின்ற காரணி. ஏனென்றால் பெரியவர்கள் சோகமாக இருந்தால் அல்லது மனதில் ஏதேனும் ஒரு பாரம் இருந்தால் பெருமூச்சு விடுவார்கள். ஆனால் எந்த குழந்தையும் அல்லது எந்த ஒரு 18 வயதினரும் பெருமூச்சு விடுவது என்பதை நாங்கள் பார்த்ததில்லை. அது எங்களுக்கு சாதாரணமாக தெரிவதில்லை. ஆகவே அதுவே ஒரு எடுத்துக்காட்டு தான் இவர்களுடைய சுவாசம் என்பது எப்படி இருக்கின்றது. ஆகவே இந்த மனதுக்கும் எங்களுடைய மனதுக்கும் சுவாசத்திற்குமான தொடர்பு எப்படி இருக்கின்றது, அதுவும் குழந்தைகள் என்று வருகின்ற போது அவர்களுக்கு அது எப்படி இருக்கும், அதை பற்றி கூறுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும், குழந்தைகளுக்கு மட்டுமல்ல எல்லாருக்குமே உணர்ச்சிகள் மாறும்போது மூச்சு மாறுது, அதுக்கு ஏற்றாற் போல நம்மளுடைய உடலும் மாறுது. இது ஒரு வழி பாதையாகவே தான் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. குழந்தைகளுக்கு அதிர்ஷ்டவசமாக அவங்க பிறக்கும் போது இருந்தே அவங்க ஒரு சரியான ரிதத்தில், அதாவது சந்தோஷமா இருக்கும்போது நாம் எப்படி மூச்சு எடுத்து விடுவோம் அந்த ரிதத்தில் தான் அவங்க மூச்சு எடுத்து கொண்டு இருப்பாங்க. ஸோ அதனால தான் அவங்களுக்கு இந்த நீங்கள் சொன்ன கவலை, எதிர்மறையான உணர்வுகளுடைய மூச்சு மாறுபாடுகள் அவங்களுக்கு வாரது குறைவாக இருக்குது. வருகிறது, அதிலிருந்து விடுபடுவது இலகுவாக அவங்களுக்கு இருக்குது. இப்போ எப்படின்னா நம்ம கவலைப்படும் போது நீங்கள் சொன்னீங்க மாதிரி ரொம்ப ஆழமாக மூச்சு எடுத்து ரொம்ப ஆழமாக விடுவோம் இல்லையா, பெருமூச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த நேரம் உடம்பு ரொம்ப பாரமாக இருக்கு. அதே போல் சந்தோஷமாக இருக்கும்போது ரொம்ப லைட்டாக இருக்கும் உடம்பு, உள்ளே வந்து போகிற மூச்சு ரொம்ப இலகுவாக இருக்கு. பயப்படும் போது நம்ம உடம்பு நடுங்கிட்டு சொல்லுவோம் இல்லையா, குளிர்ந்து இருக்கும், நம்மளுடைய மூச்சும் குளிர்ந்து இருக்கும், உள்ளே வந்து வெளியே போகிற மூச்சுக்கு இடையில ஒரு நடுக்கம் இருக்கு. ஸோ மூச்சு நம்மளுடைய உணர்ச்சிகளுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கொண்டு தான் இருக்கிறது எல்லாருக்குமே. ஆனால் இவங்களுக்கு வந்து உங்களுடைய நுரையீரலையும் முழுமையாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க, அதே நேரம் அவங்க சரியான ரிதத்தில் இருந்து கொண்டிருக்கிறாங்க. அதனால அவங்களால குயிக்காக அதிலிருந்து வெளியே வர முடியுது. அதனால தான் அவங்க அதாவது ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேற்பட்டவங்களை விட, 18 வயதுக்கு மேற்பட்டவங்களை விட அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப உற்சாகமும் இருப்பது நமக்கு வெளிப்படையாக தெரியுது. சிறப்பு. எங்களுடைய மூச்சு என்பதை பற்றி நாங்கள் எவ்வளவு தூரம் தெரிந்து வைத்திருக்கின்றோம் என்ற கேள்வி எங்களுக்குள் இருக்கின்றது என்றால் இந்த நிகழ்ச்சி அதற்கான ஒரு தீர்வாக கூட இருக்கக்கூடும். நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற விடயம் சுவாரஸ்யமானது என்பதையும் கடந்து நாங்கள் சிந்திக்காமல் இருந்த ஒரு விடயம் தான் மூச்சு. நாங்கள் பெரிய அளவில் அலட்டிக்கொள்ளாத ஒரு விடயம், ஆனால் எங்களை நாங்கள் யார், எங்களுடைய ஆரோக்கியம் எவ்வளவு தூரம் இருக்கின்றது என்பதை நிர்ணயம் செய்கின்ற விடயம் அந்த மூச்சு. அதை பற்றி தொடர்ச்சியாக பேசிக்கொண்டு இருக்கின்ற போது அதிதியிடம் மற்றும் ஒரு விடயத்தை கேட்க வேண்டும். நாங்கள் எங்களுடைய நிப்பிடன சக்தி, அதாவது இம்யூனிட்டி பற்றியெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் அதிகம் பேச இருக்கின்றோம். அதில் நாங்கள் உணவு பழக்க வழக்கங்கள், எங்களுடைய சுகாதார பழக்க வழக்கங்களை பற்றியெல்லாம், அதனுடைய தாக்கம், அதை பற்றியெல்லாம் அதிக அளவில் இப்போது எங்களுடைய மக்களுக்கு தெரியும். ஆனாலும் மூச்சினுடைய பங்கும் அங்கு இருக்கின்றது என்றால் அது எவ்வளவு தூரம் இருக்கின்றது, அதன் மூலமாக அந்த ஆரோக்கியத்திற்கும் அந்த மூச்சிற்குமான தொடர்பு எங்கனம் பரிசீலிக்கப்படுகின்றது, அதை பற்றி நீங்கள் கூறுங்கள். கண்டிப்பாக நான் ஏற்கனவே சொல்லியது போல பிராண சக்தி அப்படின்றது நம்மளுடைய உடலுடைய எல்லா இயக்கங்களுக்கும் தேவையாக இருக்குது. ஸோ நம்ம நீர்ப்பிடன சக்தி அப்படின்றது நம்மளுடைய உடலில் இருக்கிற சில சுரப்பிகளுடைய இயக்கங்களை வந்து தூண்டுவதன் மூலமாக, அதனுடைய இயக்கங்களை சீராக்குவதன் மூலமாக நமக்கு சீராக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதே போல் நம்மளுடைய சுவாசம் மூலம் எடுத்துக்கொள்கிற பிராண சக்தி, பிராணவாயு, அதாவது ஆக்சிஜனை அதிகமாக நாம் எடுத்துக்கொள்ளும் போதும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருப்பதும் இந்த நீர்ப்பிட சக்தி வந்து அதிகமாக சீராக இயங்குவதற்கும் அது உதவியாக இருக்குது. இப்போது எப்படி வந்து உடல் இந்த பிராணசக்தி வந்து எப்படி வந்து உதவுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம முழுமையாக நம்ம பிராணசக்தியை நம்ம உடலுக்கு தேவையானதை எடுக்கும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த COVID-19 இந்த நோய் குழந்தைகளுக்கு தாக்குனதும் அவங்களுக்கு கிடைத்த விளைவுகளையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக குறைவாக இருக்குது. அதுக்கு காரணம் அவங்க அதிகமான பிராணசக்தியை அவங்க உள்ளெடுத்து கொள்வது. அதே போல் அவங்களுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து சீராகவே இருந்துட்டு இருக்குது. ஸோ இந்த நிலைக்கு வந்து அவங்களுடைய சுவாச செயற்பாடு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கின்றதை நாம் தெளிவாக சொல்லிக்கொள்ளலாம். இப்போது எப்படி அது குழந்தைகளுக்கு சீராக இருக்குது நமக்கு இல்லை அப்படின்றதுக்கு நீங்கள் ரொம்ப சாதாரணமாக ஒரு குழந்தையோடு இங்கேருந்து அங்கே ஓடி போயிட்டு இங்கே வந்து பாருங்கள், முடியாது. இங்கிருந்து ஓடி வந்து நீங்க நின்றா பிறகு அவங்க என்ன சொல்லுவாங்க, இன்னொரு ரவுண்ட் ஓடுவோமா கேட்பாங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க, நீங்க அந்த நேரம் மூச்சு இல்லையா? ஸோ
யாருக்கு இப்போ சக்தி அதிகம்? நிச்சயமாக அவங்க நுரையீரலை முழுமையாக பயன்படுத்துவது தான் அவங்களுடைய அந்த சக்திக்கு காரணம். ஸோ அந்த சக்தி தான் அவங்கள இப்படியான நோய்கள்லேருந்து அவங்கள பாதுகாத்து கொள்ளுது. ஆட்டோமேட்டிக்காக சொல்லுவாங்க குழந்தைகளுக்கு தன்னாலேயே நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து உருவாக்கக்கூடிய சக்தி இருக்குன்னு சொல்லி. நாம தான் நிறைய மருந்து, நிறைய பாதுகாப்பு கவசங்கள் என்ற பேரில் நிறைய போட்டு நாமளே வந்து அந்த இயல்பாக உருவாகிறது வந்து தடுத்து இருக்கோம். அதே வேளை பார்க்க போனால் இப்போ நீங்கள் ஆரம்பத்திலே கூறியிருந்தீங்க மூச்சு பயிற்சி என்பதை பற்றி. ஆகவே அந்த பயிற்சி பற்றி நாங்கள் கொஞ்சம் பேசலாம் என்றால், அந்த சுவாசத்தை சீர்படுத்திக் கொள்வதற்கு அல்லது ஆரோக்கியமாக முறையாக நாங்கள் எங்களுடைய சுவாசத்தை பேணுவதற்கான பயிற்சிகள் என்றால் நீங்கள் இதையெல்லாம் அதற்கான வரைவிலக்கணம் என்ன, அது என்னென்ன அடங்குகின்றது, அதை பற்றி கூறுங்கள் ஆரம்பத்தில். கண்டிப்பாக பயிற்சிகள் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய பிராணாயாமா அப்படின்றாலே நம்ம பிராண சக்தியை உட்செலுத்தும் விதம் தான். ஒரு கட்டுப்பாடு நியதி கூட நமக்குள்ள உட்செலுத்துகிறோம். ஸோ அந்த உட்செலுத்துறதுக்கு செயற்படுத்துகிற சில கட்டுப்பாடுகளை தான் நம்ம பயிற்சின்னு சொல்கிறோம். சாதாரணமாக வந்து போகிற இதே மூச்சை வந்து நம்ம சில கட்டுப்பாடுகளுக்கூடாக ஒரு பயிற்சியாக நம்ம செயற்படுத்திக்கணும். இவை எல்லாமே வந்து புதிதாக இப்போது நாம் அவசர காலத்துக்கு உருவாக்கப்பட்டது அல்ல. இவை எல்லாமே தியானம் செய்து அல்லது தவம் செய்வதன் மூலமாக நம்மளுடைய சித்தர்கள் அல்லது ஞானிகள், யோகிகள் அவங்களுடைய தியானத்திலிருந்து வெளிப்பட்ட சில யுக்திகளைத்தான் நாம் இன்றைய காலத்துக்கு ஏற்ற எது எல்லாம் இன்றைய காலத்துக்கு தேவைப்பட்டதோ அதை நாம் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். ஸோ இன்றைய காலத்துக்கு, அதுவும் இப்போதைய காலகட்டத்துக்கு நமக்கு மிக அவசியமாக தேவைப்படுற சில இம்யூனை பூஸ்ட் பண்ணக்கூடியது. அது வந்து கொஞ்சம் வழக்கமாக இருப்பதை விட நமக்கு இன்னும் அதிகமாக தேவையாக இருக்குது இல்லையா? ஸோ அதனால் சில குறிப்பிட்ட மூச்சு பயிற்சிகளை நான் கண்டிப்பாக இந்த பயிற்சியில் இந்த நிகழ்வில் நான் உங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கலாம்னு இருக்கிறேன். ஏன்னா அதுவும் நம்மளுடைய மக்களுக்கு அது மிக தேவையான ஒரு விஷயம் இன்றைய காலம். கண்டிப்பாக சாதாரணமான நாடி சோதன் பிராணாயாமா எல்லாருக்குமே நீங்கள் யூடியூப்பை பார்த்தாலோ இல்லை என்னுடைய பழைய ப்ரோக்ராம்ஸ்லேயே இருக்கும். ஸோ நாடி சோதன் பிராணாயாமாவில் நாம் இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற இம்யூன் மட்டும் ஒரு பிரச்சனை இல்லை, மனநிலையை கையாளுவது மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. முக்கியமாக படபடப்பு, டென்ஷன், நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு டென்ஷன் தான் எல்லாருடைய மனதிலையும் இருக்கிறது. இன்றைய பார்த்தீங்கன்னா இப்போ நாம் 3 மாதம் கடந்துட்டோம். இந்த காலகட்டத்தில் நாம் ஓரளவுக்கு மனோரீதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவ நிலைக்கு வந்திருக்கிறோம். இருந்தாலும் நமக்கு இன்னும் க்ரௌடை பார்க்கும்போது அந்த ஒரு டென்ஷன், அந்த ஒரு பதட்டம் இருக்கும். அது போகிறதுக்கு இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலம் எடுக்கும். ஆனால் அந்த ஒரு நிலையிலையும் நமக்கு உதவக்கூடிய பயிற்சிகள் தான் இந்த நாம் இப்போது பகிர்ந்து கொள்ள நான் வினைகிறது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே நாடி சோதன் பிராணாயாமாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வழக்கமாக நாடி சோதன் பிராணாயாமா சின்முத்ரா கையில் வச்சுருப்போம். 3 விரல் நீட்டி, கட்டை விரல் சுட்டு விரல் பட்டும் படாமலும், மோதிர விரல் சின்ன விரல் வேறையா, கட்டை விரல் வேறையா, நடுவிரல் சுட்டு விரல் நெத்தி போட்ட பட்டும் படாமல், கட்டை விரலால் வலது பக்கத்தை அடைத்து கொண்டு இடது பக்கமாக உள்ள இருக்கிற மூச்சை முதல்ல வெளியே விடுறேன். வெளிவிட்ட பக்கத்தால் மூச்சை உள்ளெடுக்கிறோம். மூச்சை உள்ள ஒரு 4, 5, 6 எண்ணிக்கை வரைக்கும் எடுக்க முடிஞ்சுதுன்னா எடுத்து மோதிர விரலால் அந்த நாசித்துவாரத்தை அடைத்து மூச்சை உள்ளே அழுத்தி அடைத்து வச்சுக்கொள்கிறோம். அண்ட் 4 எண்ணிக்கைக்கு அடைச்சா பிறகு சுட்டு விரல் கட்டை விரலை வெளியே எடுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுறோம். வலது நாசித்துவாரம் வெளிவிட்ட பக்கத்தால் உள்ளெடுக்கிறோம். ஒரு 4 எண்ணிக்கைக்கு அடைச்சி வைக்கிறோம். உள்ளெடுத்த அதே அளவுக்கு இல்லை அதை விட கூடுதலாக மெதுவாக வெளிவிட முடியுமா இருந்தால் மிக மெதுவாக சுவாசத்தை வெளியே விடுறோம். வெளிவிட்ட பக்கத்தால் மறுபடியும் உள்ளெடுக்கிறோம். அடைக்கிறோம். அண்ட் கட்டை விரலை வெளியே எடுத்து மெதுவாக வெளியே விடுறோம். முழுமையாக வெளிவிட்ட பின் மீண்டும் உள்ளெடுக்கிறோம். கட்டை விரலால் அடைச்சு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அடைச்சி அதுக்கப்புறமா மோதிர விரலை வெளியே எடுத்து மூச்சை வெளியே விடுறோம். ரிலாக்ஸ். ரொம்ப சாதாரண மூச்சில் எந்த சிரமமும் தேவையில்லை.
இது வழக்கமான நாடி சுதன் பிராணாயாமா. நாம் இப்போ கொஞ்சம் அடைச்சி உள்ள கொஞ்சம் பிராண சக்தியை உள்ளே வச்சிருந்து அப்புறமா வெளியே வர்றோம். ஸோ இது நமக்கு பதட்டத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அண்ட் நம்மளுடைய 2 மூளை பாகங்களையும் சீராக இயக்குவதற்கு தேவையாக இருக்கும். இப்போ நம்ம இடது பக்கம் மட்டும் இயங்கி கொண்டிருக்கும் போது ரொம்ப எமோஷனலாக இருப்போம். வலது பக்கம் மட்டும் இயங்கி கொண்டிருக்கும் போது ரொம்ப இன்டலெக்சுவலாக இருப்போம். அதாவது புத்திபூர்வமாக மட்டும் சிந்திக்கிறவங்களாக இருப்போம். ஸோ இந்த 2ஐயும் சமநிலைப்படுத்துவது நம்மளுடைய மனசுக்கு ஒரு கிளாரிட்டியை, தெளிவை கொடுக்கக்கூடியதாக இருக்குமே. ஸோ இந்த பிராணாயாமா எப்போ செய்யணும், இவ்வளவு தூரம், அது எவ்வளவு தடவைகள் அதை செய்ய வேண்டும்? கண்டிப்பாக நீங்கள் 5லிருந்து 9 அல்ல 15 தடவை கூட செய்து கொள்ளலாம். ஒரு 5 நிமிடம் பண்ணினா போதும். இல்லை கூடுதலாக பண்ண முடியுமா இருந்தால் பண்ணலாம். முக்கியமாக நம்ம வந்து படிக்கிறதுக்கு முதல், எக்ஸாமுக்கு முதல், என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறது என்னென்னா, படிக்கிறதுக்கு முதல் இது ரொம்ப கன்சன்ட்ரேஷனை கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. ஸோ நீங்கள் செய்து கொள்ளக்கூடியது. அண்ட் மனநிலையை உடனடியாக சமநிலைப்படுத்துவதற்கு இது உதவியாக இருக்குது. ஸோ இப்போ நான் பண்ணினது இடது பக்கம் வெளியே விட்டுட்டு அங்கேயே எடுத்து எதிர்பக்கம் வெளியே விடுறேன். அதை வெளிவிட்ட பக்கத்தால் உள்ள எடுத்து ஹோல்ட் பண்ணி வெளியே விடுறேன். இது ஒரு சுற்று. இப்படி நாம் 5லிருந்து 9 அல்லது 15 சுற்றுக்கள் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்த பயிற்சி அடுத்து வேறு எப்படியெல்லாம் செய்ய முடியும்? கண்டிப்பாக இப்போ நாம் பண்ணிக்கொண்டது மனதை அமைதியாக சாந்தப்படுத்துறதுக்கு. அடுத்ததாக நாம் பண்ணக்கூடியது, அதுவும் வந்து பல சுவாச பயிற்சியை பற்றி கூறுறவங்க வந்து சொல்லக்கூடிய ஒரு விடயம்தான் பாஸ்திரிகா பிராணாயாமா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பாஸ்திரிகா அப்படின்னா துருத்தி அப்படின்றது ஒரு கொல்லன் பட்டறையில் இருக்கிற ஒரு கருவி. அந்த கருவியை வந்து இழுத்து அடிக்கிறது மூலமாக அந்த கொல்லன் பட்டறையில் இருக்கிற அந்த இரும்பு உருகுறதுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்குது. ஸோ அதனால தான் அதுக்கு பேர் வந்து பாஸ்திரிகா, துருத்தி. ஸோ அந்த பாஸ்திரிகா பண்ணுறது மூலமாக நம்மளுடைய உடலுக்கு தேவையான ஆக்சிஜன் அதிகமாக கொண்டு வரது தான் என்னுடைய நோக்கம். ஆனால் இதில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், யாருக்கெல்லாம் ஹை பிளட் ப்ரெஷர் இருக்குதோ, இதய நோய் இருக்குதோ, அவங்க கண்டிப்பாக கைகளை உயர்த்தாமல் கையை தொடையில் வச்சுருந்து வேணால் பண்ணிக்கொள்ளலாம். ஹை பிளட் ப்ரெஷர் இப்போ இருந்து கொண்டு இருக்குது நமக்கு அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய உடலை அனுசரித்து தான் எதையும் பண்ணணும். மற்றபடி எல்லாருமே பண்ணக்கூடிய பயிற்சி கைகள். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆசனத்தில் இருக்கணும். நம்ம வஜ்ராசனம், அது வந்து நீங்கள் யூடியூப்பில் பார்த்தாலே தெரியும். இல்லை இன்னொரு தடவை நான் பண்ணும்போது யோகாசனங்கள் சொல்லும்போது நான் கண்டிப்பாக நான் வந்து அதை சொல்லிக் கொடுக்குறேன். இப்போது வந்து நம்ம அதை எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். ஸோ கை வந்து முழங்கை இடுப்பெலும்பை தொட்டு இருக்கு, கை ஆசீர்வதிக்கிற நிலையில். அதை வந்து நம்ம விரல்களை மூடிக்கொள்கிறோம். ஸோ இந்த மூடின விரல்கள் வந்து இலகுவாக, இறுக்கமாக இல்லை, தோள்பட்டை நல்லா தளர்ச்சியாக இருக்குது. இந்த நேரத்தில் கையை வந்து மூச்சை எடுக்கும்போது கை மேலே போய் கை விரல்களை விரிக்கிறோம், மூச்சை விடும்போது பழைய நிலைக்கு. ஸோ இதைத்தான் நம்ம பண்ண போகிறோம். மூச்சை எடுத்து மூச்சை விடுறது. இதை கண்ணை மூடிக்கொண்டு கொஞ்சம் வேகமாக மூச்சை வெளிவிடுவோம். இப்போது ஒரு தடவை நான் பண்ணி காட்டுறேன். ஸோ ஒரு 5 மூச்சு தான் நான் பண்ணேன். நீங்கள் அப்படி ஒரு 15 மூச்சு பண்ணலாம். ரொம்ப தளர்ச்சியாக பண்ணுறது தான் மிக முக்கியமான விஷயம். ஆனால் நீங்கள் பண்ணின உடனடியாக இன்ஸ்டன்ட் எனர்ஜி, உடனடியாக எனர்ஜி கிடைக்கக்கூடியது. இப்போ நைட் ஷிஃப்ட்டில் வேலைக்கு போகிறதா இருந்தால் நைட்டில் பண்ணிட்டு போனீங்கன்னா ஓகே. காலையில் எழும்புனீங்கன்னு சொன்னால் உடனே பண்ணுறது அன்றைய நாள் முழுக்க நமக்கு அதுக்குரிய எனர்ஜியை கொடுக்கும். இல்லை படிக்க போகிறோம், ரொம்ப தூக்கமாக இருக்குது, உடனே நமக்கு ஒரு எனர்ஜி தேவை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி. ஸோ இது வந்து நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற கழிவுகள் அதிகமாக இருந்ததுன்னா அதை வெளியேற்றி த சேம் டைம் பிராணசக்தியை உள்ளே கொண்டு போகிறது தான் இந்த பாஸ்திரிகா பிராணாயாமாவுடைய பலன். அண்ட் இதை பண்ணுறது மூலமாக நிச்சயமாக நம்ம படபடப்பிலிருந்து வெளியே வரலாம். அண்ட் யாருக்கெல்லாம் அந்த ஒரு டென்ஷன் படபடப்பு இருக்குதோ, இந்த பாஸ்திரிகா பண்ணும்போது உங்களுடைய தொப்புள் பகுதி இருக்கு இல்லையா, அது மூச்சை வெளிவிடும்போது உள்ளே இழுத்து கொள்ள வேணும். ஸோ நீங்கள் அதே கை மேலே போகும்போது பார்க்கும்போது வித்தியாசம் தெரியாது. ஸோ செய்தால் உணரக்கூடியதாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ வயிறை உள்ளெழுத்து கொள்வது இன்றைய காலகட்டத்துக்கு தேவையானதாக இருக்குது. வழக்கமாக நம்ம உள்ளெழுத்து பண்ணுவது இல்லை.
ஸோ இந்த படபடப்பான சூழ்நிலைக்கு மனநிலையை சமநிலைப்படுத்துவதற்கு இது உதவியாக இருக்கும். இதை நீங்கள் 3 சுற்றுகள் பண்ணலாம், 15லேருந்து 20 எண்ணிக்கைகள் பண்ணிக்கொள்ளலாம். அண்ட் கண்டிப்பாக இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு பிறகு தான் பண்ணிக்கொள்ள வேண்டியது. இல்லைன்னா நம்ம உணவு கால்வாய் தொகுதியை வந்து அழுத்துவதன் மூலமாக உணவு வெளியே வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. சரி, அதேவேளை இந்த சுவாச நோய்கள் சார்ந்து பிரச்சனைகள் இருப்பவர்கள் அவர்களுக்கென்று ஏதேனும் பிரத்யேகமான சுவாச பயிற்சிகள் அவை கண்டிப்பாக சரியான கேள்வி, சரியான இடத்தில் கேட்டிருக்கிறீர்கள். எனவே இந்த பஸ்ரிகா பிராணாயாமா மிக முக்கியமாக நம்ம ஆஸ்மா பேஷண்ட்ஸுக்கு. என்ன காரணம் ஆஸ்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கீழ் நுரையீரல் பகுதியை வந்து அவங்களால இயங்க முடியாது, அது ரொம்ப டேமேஜாக ரொம்ப பழுதுபட்டு இருக்கு. ஸோ அவங்களுக்கு இந்த பிராணாயாமா முக்கியமாக மிக உதவியாக இருக்கு. ஸோ அந்த கீழ்ப்பகுதியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முழுமையாக இல்லாட்டியும் படிப்படியாக அவங்களால இயங்க வைக்க முடியும். ஸோ இதை அவங்க 3க்கு பதிலாக 5 சுற்றுக்கள் கூட அவங்க பண்ணிக்கொள்ளலாம். மற்றபடி சுவாச பிரச்சனைன்றது அவங்களே தவிர வேறு அரைகுறி வேறு நோயாளிகளுக்கு இருக்காது இல்லையா. நிமோனியா கூட வந்து இந்த நுரையீரலுடைய செயற்பாடோடு சம்மந்தப்பட்டதுனால அவங்க கூட பண்ணிக்கொள்ளலாம். அதேவேளை அடுத்த பயிற்சி வேறு ஏதாவது பயிற்சிகள் இருக்கின்றனவா இதே போன்று? கண்டிப்பாக இதுவும் வந்து சில வேளை உங்களுக்கு அனுபவத்திலேயே நம்ம செய்திருப்போம். ரொம்ப வேலை இருக்குது, அந்த வேலையை வந்து நீங்கள் ரஷ்ஷான சூழ்நிலை, ரொம்ப வந்து ஹெவியான வேலை எதுவும் செய்யிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க, அப்படி ஒரு மூச்சு நம்ம விடுவோம் இல்லையா, நம்மளை அறியாம விடுவோம். நமக்கு தெரியாது அப்படி வந்து போகிறது, இது ஏதோ ஒரு ரிலீஃபை நம்ம கொடுக்குன்றது நமக்கு தெரியாது. ஆனால் அதுக்கு காரணம் வந்து அது வந்து ஒரு நம்ம அழுத்தத்தை, நம்மளுடைய பாரத்தை, ஒரு சுமையை இறக்கி வைக்கிறதுக்குரிய டெக்னிக் தான் அது. இயல்பாகவே சில செயற்பாடுகளை உடல் தானாக செய்து கொள்ளும். ஆனால் அதை தெரிந்து கொண்டு நாம் செய்யும்போது அது நமக்கு டெக்னிக்காக இருக்குது, அது உதவியாக இருக்குது. ஸோ இந்த மூச்சை எப்படி பண்ண போகிறோம்னா, சாதாரண மூச்சு தானே இதுவும். சாதாரணமாக மூச்சை எடுக்கிறீங்க, எடுத்து வெளியே விடுற மூச்சை மட்டும் ரொம்ப நீளமாக ஆழமாக, இப்போ நீங்கள் வழக்கமாக வெளியே விடும்போது அண்ட ஒரேடியாக விட்டுருப்பீங்க. சில பயிற்சிகளை நம்ம பண்ணியிருப்போம், அதுவும் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக பண்ணியிருப்போம். ஆனால் நம்ம இப்போ பண்ண போகிறது, மூச்சை உள்ளெடுத்து வெளியே விடும்போது எவ்வளவு லேசாக அவ்வளவு மெதுவாக பண்ண முடியுமோ அவ்வளோ மெதுவாக பண்ணுறது. எந்த சுவாச பயிற்சியையும் செய்யும் போதும் செய்து முடிந்ததும் கண்களை மூடிக்கொள்வது நம்மளுடைய உடலில் ஏற்படுற மாற்றங்களை நம்மளால் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஸோ உடல் மாற்றங்கள் அண்ட் மூச்சில் ஏற்படுற மாற்றங்கள் இதையெல்லாம் நம்ம அனுபவித்து செய்யக்கூடியதாக இருக்குது. கண்களை நம்ம ஒரு பூவை முகரும் போதோ இதை மணக்கும் போது கண்ணை மூடித்தான் பண்ணுவோம் இல்லையா. நம்ம உள்ளோட கனெக்டாக இருக்கும்போது, சுயத்தோடு நம்ம தொடர்பு கொள்ளும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் கண்ணை மூடி தான் இருப்போம். ஸோ கண்ணை மூடி பண்ணினா பிறகும் கண்ணை மூடி அதை அனுபவித்து அந்த அனுபவத்தை முழுமையாக அந்த அனுபவத்தோடு இருந்து அப்புறம் கண்ணை திறக்கிறது வந்து ரொம்ப நல்லது. இதை நீங்கள் எப்போ வேணாலும் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் பண்ணும்போது கண்டிப்பாக சுற்றுச்சூழல் வந்து ரொம்ப வெண்டிலேஷனாக, காற்றோட்டமாக, யாரும் இல்லாத இந்த சூழ்நிலையில் யாரும் இல்லாத இடமா பார்த்து நீங்கள் பண்ணுறது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. அதேவேளை இன்னும் ஒன்று இப்போ இந்த நிகழ்ச்சியில் கேட்டாக வேண்டும் எனக்கு. பொதுவாக இந்த சுவாசம் நாங்கள் உள்ளெடுக்கும் போது அல்லது வெளிவிடும் போது வாயால் சுவாசத்தை வெளிவிடுவது என்பது எவ்வளவு தூரம் ஆரோக்கியமானது? ஏனென்றால் இதற்கு முன் நீங்கள் செய்த பயிற்சிகளில் மூக்கால் சுவாசம் எடுத்தீர்கள், அதை மூக்கால் வெளியிட்டீர்கள். ஆனால் 3ஆவதாக நீங்கள் செய்து காட்டுகின்ற போது வாயால் சுவாசத்தை வெளிவிட்டீர்கள். ஆகவே அதை பற்றி பேசிவிடலாம் அல்லவா? கண்டிப்பாக மூக்கால் மூச்செடுத்து மூக்கால் விடுவதுதான் நம்மளுடைய சரியான நிலை. அதுதான் மிக தெளிவான சரியான உடலுக்கு ஆரோக்கியமான நிலை. ஆனால் வாயால் மூச்சு எடுக்கிறது வந்து எல்லா நேரத்திலையுமே வந்து செய்ய வேண்டியதில்லை. இப்படியான பயிற்சிகளில் நாம் செய்து கொள்வது ஆரோக்கியமானது. இல்லை ஓட்டமெரிக்காக நான் சொன்ன மாதிரி உடல் தானாகவே இந்த செயற்பாடை செய்கிறதா இருந்தாலும் அதுவும் நம்ம உடலுக்கு தெரியும். சில செயல்களை வந்து எப்போ வந்து செய்கிறது மூலமாக தன்னுடைய அழுத்தத்திலிருந்து வெளியே வர வேணுமென்றது நம்ம உடலுக்கு இயல்பாகவே தெரியும். ஸோ அந்த நேரத்தில் வெளியே வருவது ஓகே. ஆனால் அதுவே ஒரு ஹேபிட்டாக, ஒரு பழக்கமாக
ஆகிட்டுதுன்னு சொன்னால்தான் அது நம்மளோட நுரையீரல செயற்பாடுக்கு சுவாச செயற்பாடுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாதகமான விடயமாக இருக்கும். மற்றபடி நம்ம பயிற்சிகளுக்கூடாக இதை செய்வது வந்து ரொம்ப ஆரோக்கியமானது தான். சிறப்பு. சுவாசம் பற்றி நாங்கள் எவ்வளவு தூரம் பேசியிருந்தாலும் இன்றைய நிகழ்ச்சியின் மூலமாக நாங்கள் சுவாசம் பற்றி தெரிந்து கொண்ட விடயங்கள் அவ்வளவு ஆரோக்கியமானவை. அதேவேளை எங்களுடைய நிற்பிடன சக்தியை வலுப்படுத்துவதற்கு, எங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு, சொல்லப்போனால் எங்களுடைய உடல் தேகத்தினுடைய நிலை எவ்வாறு இருக்கின்றது என்பதை நாங்களே கண்டறிந்து கொள்வதற்கு அவசியமாக இந்த சுவாசம் எவ்வளவு தூரம் இருக்கின்றது என்பதை இன்றைய நிகழ்ச்சி மூலம் தெரிந்து கொள்ள வாய்ப்பிருந்தது. ஆகவே மிகவும் எளிமையாகவும் நீங்கள் சில உதாரணங்களை கூறியிருந்தீர்கள். அந்த உதாரணங்கள் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் பார்த்து தெரிந்து கொண்ட விடயங்கள். அதே போன்று அந்த பயிற்சிகளாகட்டும், அதை எளிமையாக நீங்கள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சொன்னதன் மூலம் இந்த காலை பொழுதில் அவர்கள் எவ்வளவு தூரம் தங்களால் அதை பயிற்சி எடுத்துக்கொள்ள முடியுமோ அவ்வளவு தூரம் இன்றிலிருந்து எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே அவ்வளவு அழகாக எளிமையாக இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய விளக்கங்களை வழங்கியதற்காக எங்களுடைய அதிதிக்கு இந்த இடத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி நிவேதிதா. நன்றி.